புதுச்சேரி கிறிஸ்தவ ஐக்கிய சபை வழங்கும் நற்செய்தி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை தேவன் தன்னுடைய ஜனங்களோடு வழக்காடுகிற ஒரு காரியம் இதுதான். தங்கள் வாயினால் என்னிடத்திலே என்னுடைய ஜனங்கள் சேர்ந்து என்னை புகழுகிறார்கள், என்னை ஆராதிக்கிறார்கள், பலவிதமான வார்த்தைகளினால் என்னை உயர்த்துகிறார்கள். ஆனால் அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இது சாத்தியம்தானே? சாத்தியம். நம்முடைய வாயினால் நாம் தேவனை புகழ்ந்து பாடி ஆராதித்து துதித்து நாம் எல்லாவற்றையும் செய்து கொண்டும் நம் இருதயம் அவருக்கு மிகவும் தூரமாய் இருக்க முடியும். அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. நான் 2-3 நாட்களாய் ஒரு காரியத்தை தியானித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, தேவ ஜனங்களிடத்திலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் மிகவும் குறைந்து போயிருக்கிறது. இல்லை என்று நான் சொல்ல விரும்பவில்லை. அது மிகவும் குறைவாய் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு குறைவாயிருக்கிறது என்பதை அவரவர்கள் நிதானித்து தெரிந்து கொள்ளலாம். வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறது. அதாவது அதுதான் ஒரு குழந்தை ஒரு ஸ்கூலுக்கு போனா முதல்ல சொல்லிக் கொடுக்கிறது ஆனா ஆவண்ணா ABC அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சின்ன குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புனா அது இல்லாமல் எடுத்த உடனே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் சொல்லி கொடுப்பாங்களா? எந்த ஸ்கூல்லையாவது யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. அதே போலதான் தேவனிடத்திலே நாம் வரும்பொழுது முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவருக்கு என்ன விதமாய் பயப்பட வேண்டும் என்றுதான். இட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். அதுதான் ஆரம்பம். அது இல்லாம நாம் எதையுமே செய்ய முடியாது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆனால் காரியம் எப்படி இருக்குன்னா எல்லாம் உள்டாக தான் இருக்கு. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்ளாமல் எடுத்த உடனே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அப்படின்ட்டு படிக்கிற ஜனங்களைப் போலத்தான் தேவனுடைய ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன ஆகுது? காலப்போக்கிலே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய குழப்பத்திலே போய் முடிகிறது. ஆரம்பத்திலே நாம் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஒருவேளை நம்முடைய ஆரம்பம் சரியா இல்லை என்றால் இன்றைக்கு அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எழுதியிருக்கோம். நீதிமொழிகள் 9 11
10ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அதுதான் ஆரம்பம். இப்படி இந்த ஆரம்பத்தை நாம் சரியாய் ஆரம்பிக்கவில்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வருடங்கள் கடந்து போக போக குழப்பங்கள்லாம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். சில பேர் தன்னுடைய கிரியைகளை மேன்மைப்படுத்திக் கொண்டு, தன்னுடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்திக் கொண்டு, இப்படி வேறு பல காரியங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டு ஒரு தங்களையே திருப்திப்படுத்திக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? தேவன் மனிதனிடத்தில் எதை விரும்புகிறார், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இந்த வேத புத்தகத்திலே முதலாவது எழுதப்பட்ட புத்தகம் யோபுவின் புத்தகம் சொல்றாங்க. ஆதியாகமம் இல்லை. ஆதியாகமம் மோசேயால் எழுதப்பட்டது. உலகம் தோன்றி சுமார் 1500 வருடங்களுக்கு பிறகு மோசே எழுதின புத்தகம் தான் ஆதியாகமம். ஆனால் அதற்கு முன்னமே எழுதப்பட்ட புத்தகம் தான் யோபு, முதலாவது புத்தகம். வேத வல்லுநர்கள் சொல்கிற ஒரு காரியம், யோபுவின் புத்தகம் முதலாவது எழுதப்பட்டது. அதனால தான் அந்த யோபுவின் புத்தகம் நீங்க பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை குறித்து எதுவுமே இருக்காது, ஆபிரகாமை குறித்து ஒரு வார்த்தையும் இருக்காது. யாரோ ஒரு மனிதனை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கும், யோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து. தேவன் அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பார், அவனுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார். அப்போ முதல் தேவன் மனிதர்களுக்கு ஒரு புத்தகத்தை எழுதி கொடுத்து அதன் மூலமாய் தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படி என்று பார்க்கும் பொழுது, தேவன் எதை முக்கியப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. யோபுவின் புத்தகத்தில் முதல் வசனமே எப்படி இருக்கு பாருங்க. யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஊஸ் தேசத்திலே யோபு என்கிற என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் தன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். தேவன் மனிதனிடத்திலே எதிர்பார்த்த ஒரு விஷயம் அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணாதிசயம். அதுதான் அவருடைய வேற எதுவுமே அவர் முக்கியமாய் பார்க்கிறதில்லை. அவன் ஏழையா இருக்கிறானா, பணக்காரனா இருக்கிறானா, படித்திருக்கிறானா, பாமரனா இருக்கிறானா, அழகா இருக்கிறானா, அழகா இல்லையா, எதுவுமே அவர் முக்கியத்துவப்படுத்துறதே கிடையாது. தேவன் முக்கியத்துவப்படுத்துறது மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கேரக்டர். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நாம் தேவனுக்கு பயப்படுறேன்னு சொன்னா தீமையை விட்டு நாம் விலகவே முடியாது. இன்றைக்கு பாவத்தை ஜெயிக்க போராடி கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு குறைவு இதுதான். தேவனுக்கு பயப்பட வேண்டிய விதமாய் நாம் பயந்தோம் என்றால் பொல்லாப்புக்கு நாம் விலகுவோம், தீமைக்கு விலகுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிறதிலே தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த மனிதன் அப்படிதான் இருந்தான், பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதனமாய் இருந்தான், விலகுகிறவனுமாய் இருந்தான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் 6ஆம் வசனம், தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி தீர்ந்து வருகிறேன். அவன் சாதாரண ஆள் கிடையாது, உலகமெங்கும் உலாவி சுற்றி திரிகிற ஒரு ஆவி சாத்தான். இந்த பூமியில அவனுக்கு யாராவது கிடைப்பாங்களா என்று சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விடுதலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் சாத்தான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அந்த நாட்களில் வாழ்ந்த அவ்வளவு பெரிய திரளான ஜனங்கள் மத்தியிலே தேவன் ஒரு மனிதனை சுட்டி காட்டுகிறார். யோபுவை சுட்டி காட்டி, அவனை நீ பாத்தியாப்பா, இந்த பூமி எங்கும் உலாவி திரிகிறேன்னு சொன்ன என்னுடைய தாசனாகி யோபுவை நீ பார்த்தாயா?
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். வாட் a wonderful testimony. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை இந்த மனிதன் பெற்றிருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற யோபுவை போல ஒருவனும் இல்லை இந்த பூமியிலே. தேவனுக்கு பயந்து வாழ்கிற மனிதர்கள் சொற்பமாய்தான் இருக்கிறாங்க. இன்றும் கூட அப்படித்தான் நிலைமை இருக்கிறது. அநேகர் தங்களுடைய வாயினால் நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவருடைய இருதயத்தை தூரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருதயெல்லாம் இந்த பூமியிலே தான் இருக்கிறது. தேவனை குறித்த உணர்வு இல்லாமல், பயம் இல்லாமல், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிற தேவனுடைய ஜனங்கள் திரளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அநேக காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு. ஆனால் தேவன் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கேரக்டர் ஆஃப் மேன், மனிதனுடைய குணாதிசயம், அதைத்தான் தேவன் முக்கியப்படுத்துகிறார். இதை சரியாய் நாம் விளங்கிக் கொண்டோம்னா நாம் சரியாய் ஆரம்பிக்க முடியும். தேவனுக்கு பயப்படுற பயத்திலே நாம் ஆரம்பிப்போம். வாலிபர்கள் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். எதையுமே நாம் சரியாய் ஆரம்பிக்கலன்னா அது சரியாய் முடியாது. ஒருவேளை நாம் சரியாய் ஆரம்பிக்கல, அநேக வருடங்கள் கடந்து போயிட்டுன்னா இன்றைக்கு நம்முடைய ஆரம்பத்தை நாம் சரி செய்து கொள்வோம். ஒரு பவுண்டேஷன் போடுறோம், ஒரு வீட்டுக்கு பவுண்டேஷன் போட்டுட்டு செவுத்து எழுப்புறோம். ஒரு பெரிய வீரல் விழுது செவுத்துல. இன்ஜினியர் வந்து சொல்றார், எங்க பவுண்டேஷன் சரியில்லைங்க இந்த வீட்டுக்கு, அதனாலதான் இவ்வளவு பெரிய வீரல் விழுந்திருக்கு, நீங்க மறுபடியும் பவுண்டேஷனை சரி பண்ணுங்க, இன்னும் ஆழமா தோண்டி பில்லர் போடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அவர் சொல்றதை அசப்ட் பண்ணிட்டு, இல்லைங்க அதெல்லாம் தெரியாது, அந்த வீரல்ல கொஞ்சம் சிமெண்ட்டை வச்சு பூசிட்டு கட்டுவோமா? இல்ல, நேரமானாலும் நாட்கள் ஆனாலும் செலவானாலும் அதை பற்றி கவலைப்படாமல் திருப்பியை நோண்டி அந்த பவுண்டேஷன் ஆழமா நோண்டி பில்லர் போட்டு கட்டுவோமா இல்லையா? ஒரு வீட்டை இந்த பூமியிலேயே கட்டுகிற ஒரு வீடு. அதே போலத்தான் இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து உங்களுடைய ஆரம்பம் சரியில்லை என்று சொல்வாரானால், நம்முடைய அடிப்படை சரியில்லை என்று சொல்வாரானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் ஆழமாய் தோண்டி அந்த அஸ்திவாரத்தை போட வேண்டும். ஆரம்பம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் ஆரம்பம். அது இல்லாமல் நாம் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறபடி ஒரு வாழ்க்கை இருக்கவே முடியாது. இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து எவ்வளவோ பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம், டிவியில கேட்கிறோம், கூட்டங்களிலே கேட்கிறோம். பிரசங்கிமார்கள் அநேக காரியங்களை பிரசங்கிக்கிறார். விசுவாசம் இதுதான், விசுவாசம் விசுவாசம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஒரு கார் வேணுமா, உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேண்டுமா, உங்களுக்கு அது வேண்டுமா, இது வேண்டுமா, தேவனை விசுவாசியுங்கள், தேவன் உங்களுக்கு கொடுப்பார், அவர் நல்லவர் என்று சொல்லி விசுவாசத்துக்கு இலக்கணம் என்ன என்று தெரியாமலே பேசிக்கொண்டு தங்களையும் ஏமாற்றிக் கொண்டு தங்களை கேட்கிறவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பேசுவது தவறு என்று உங்களுக்கு புரியும். விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் எப்படி வாழ்ந்தார் தியானிக்கிறீங்களா? எப்பயாவது நீங்க அவரையே நோக்கி, விசுவாசத்தை துவக்கணும் முடிக்கிறதுமாகி அவரையே நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஓட கடவோம், அவரையே நோக்கி பார்ப்போம். அவர் எப்படி வாழ்ந்தார் இந்த உலகத்திலே நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு வார்த்தை. எபிரேயர் 5:7 எடுத்தவங்க வாசிங்க. எத்தனை முறை அதை நாம் வாசித்திருக்கிறோம்? எபிரேயர் 5:7. அவர் எப்படி வாழ்ந்தார் இந்த உலகத்திலே ஒரே ஒரு வார்த்தையிலே அவருடைய வாழ்க்கையை தத்த சுருக்கமாய் அந்த அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறான். அந்த நிருபத்திலே
பலத்த சத்தத்தோடும் கண்ணியோடும் ஜெபித்து he cried with loud cries and tears. ஏன் அப்படி அவர் சத்தம் போடணும்? ஏன் அப்படி அவர் கண்ணீரோடு ஜெபிக்கணும்? ஏன்? நாம் எப்பயாவது அப்படி ஜெபித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நிர்பந்தத்திலே நாம் இருக்கிறோமா? நமக்கு ஒரு வியாதின்னா ஜெபிக்கிறோம் கண்ணீரோடு. நமக்கு ஒரு பண கஷ்டம் என்றால் கண்ணீரோடு கம்பளையோடு நாம் ஜெபிக்கிறோம் தேவனிடத்திலே. இவருக்கு என்ன பண கஷ்டமா? இவருக்கு என்ன வியாதியா? நம்முடைய ஆண்டவருக்கு அவருக்குண்டான பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அவர்தாங்க நமக்கு முன்மாதிரி. He is my forerunner. He is my example. அவர்தான் எனக்கு முன்னோடினவர். எனக்கு முன்னாடி அந்த ரேஸ்ல ஓடினவர் அவர். ஒரு ரன்னிங் ரேஸுக்குன்னா எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடுறாருன்னா அவரை பார்த்து நான் ஓடணும். அவர் பின்னாடி ஓடினா தான் அந்த இலக்கை நான் அடைய முடியும். எனக்கு முன்னோடினவர். He is the forerunner. எபிரேயர் 6 கடைசி வசனத்தில் இந்த வார்த்தையை எடுத்து வாசிப்பாங்க. நமக்கு முன்னோடினவர், நமக்கு முன்னாடி சென்றவர், நமக்கு ஒரு மாதிரியை பின்பற்றி போனவர் நம்முடைய ஆண்டவர். அவர் எப்படி வாழ்ந்தார்? அந்த வாழ்க்கையை கொஞ்சமாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோமா? ஆண்டவரே, நீ பலத்த சத்தத்தோடும் கண்ணியோடும் ஜெபித்து உமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. எதற்காக ஜெபித்தார் அவர்? தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. என்ன மரணம் அது? சிலுவை மரணத்தை குறித்து அவர் அப்படி ஜெபிக்கிறாரா? தெரியும், அவர் தான் சிலுவைக்கு போகணும்னு தெரியும், சிலுவையிலே மறிக்க வேண்டும் என்று தெரியும். அப்போ சிலுவை மரணத்தை குறித்து அந்த மரணத்திலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாரா ஆண்டவர்? எதற்காக ஜெபித்தார் அப்படி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும்? பாவத்தினால் உண்டாகிற மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். மாம்சத்தினால் பிழைத்தால் சாவீர்கள். If you live after the flesh, you will die. இந்த மரணத்தை குறித்து தான் அவர் பயந்து பிதாவினிடத்திலே கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் ஜெபித்து கிருபையை பெற்றுக்கொண்டு வெற்றி சிறந்தார். மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. உயிரோடு எழுந்தார். அவர் ஆவியிலே நீதியுள்ளவராய் விளங்கினார். He was found pure in spirit. மாம்சத்தில் ஒரு வாசனையும் அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. பாவத்தையும் மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். He condemned sin in the flesh. இதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு அவர் எவ்வளவு போராட வேண்டியிருந்தது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் பாருங்க. ரத்தம் சிந்தப்படத்தக்கும் வரைக்கும் அவர் பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றார். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தது அவருக்கு. ரத்தம் சிந்தும் வரைக்கும், தன்னுடைய உயிரை கொடுக்கும் வரைக்கும் பாவத்துக்கு விரோதமாய் போராடினார். அவர் போராடின போராட்டம் அது ஒன்றே தாங்க. எந்த மனிதனோடும் அவர் போராடவில்லை. இந்த உலகத்தில் எதற்காகவும் அவர் போராடாத ஒரு மனிதன். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியதல்ல என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் அவர் போராடினது பாவத்துக்கு விரோதமாய் ஒரு போராட்டத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு உயிரோடு எழுந்தார். சாத்தானை சிலுவையிலே வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தார். சாத்தானுடைய பாய்ச்சால் அவர்கிட்ட பலிக்கவே இல்லை. 4000 வருடமாய் மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருந்த சாத்தானுடைய வஞ்சகங்கள் அவர்கிட்ட பலிக்கவே இல்லை. அவனுடைய பொய்யை தோல்வித்து இந்த உலகத்திற்கு காட்டி மனிதன் தேவனை மையப்படுத்தி வாழ முடியும் என்று நிரூபித்து விட்டார். ஆனால் அந்த வாழ்க்கைக்கு ஆதாரம் என்ன? அந்த வாழ்க்கையை அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு வேதத்திலே வெளிப்பாடு கிடைக்கிறது. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்து பிதாவிடத்திலே கிருபையை பெற்றுக்கொண்டு நம்மை
போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டவர் அவர். நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. நீங்களும் நானும் இன்றைக்கு எப்படி சோதிக்கப்படுகிறோமோ அப்படியே அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் வெற்றி சிறந்தாரே, அந்த ரகசியம் தான் அங்கே விளங்கி இருக்கிறது. இன்னும் அவரை குறித்து என்ன எழுதியிருப்பார்கள்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து என்னென்னவோ நாம் கேள்விப்படுறோம். எவ்வளவோ வியாக்கியானங்களை நாம் அநேகர் சொல்வதை நாம் கேட்கிறோம், புத்தகங்களை வாசிக்கிறோம், டிவியிலே பார்க்கிறோம். ஆனால் இங்கே என்ன எழுதி பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து, ஏசாயா 11ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து என்ன எழுதியிருப்பார்கள்? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவியானவர். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் அபிஷேகப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணாதிசயம், அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறார்கள். They fear God. இதை நாம் பார்க்க முடிகிறதா? இன்றைக்கு அநேக விஷயங்களிலே அவர்கள் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டோம் என்று சொல்லி திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்நிய பாஷை பேசுவது, இன்னும் பலவிதமான விஷயங்கள். ஆனால் ஆவியானவரை கொண்டு எழுதிக்கிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அதனால அவர் எப்பொழுதும் பயந்து வாழ்ந்தார். பிதாவுக்கு பயந்து வாழ்ந்தார். பிதாவே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்துவிடக்கூடாதே, உம்மை நான் புண்படுத்தக்கூடாதே, உங்களுடைய இதயத்தை, உங்களுடைய நல்ல இதயத்தை நான் புண்படுத்தக்கூடாதே. I should not hurt you. அதான் அவருடைய வாஞ்சியா இருந்தது. எவ்வளவு நல்ல தகப்பன் நீர், நல்லவர், நன்மை செய்கிறவர், எவ்வளவாய் எங்களை நேசிக்கிறீர், உம்முடைய சாயிலே எங்களை உண்டாக்கியிருக்கிறீர், இந்த பூமியிலே எங்களை வைத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், உம்மை நாங்கள் துக்கப்படுத்தக்கூடாதே என்றுதான் அவர் வாழ்ந்தார். அவரை பின்பற்றுகிற நாமும் அப்படி வாழ வேண்டியவனாக இருக்கோம். We should not hurt God. இங்க பாத்தீங்கன்னா அடுத்து, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையினுடைய அப்படியே பரிமாணங்கள் விளங்குது பாருங்க வேதத்துல. அவருடைய வாழ்க்கையினுடைய தாற்பயங்கள் எப்படி இந்த பூமியிலே அவர் ஒரு மனிதனாய் வாழ்ந்தார் அப்படிங்கிறத அப்படியே வேதம் விளக்கி காட்டுது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். இட்ஸ் a delight to fear God. ஆங்கிலத்தில் அப்படிதான் எழுதிருக்கு. டிலைட். டிலைட்னா அவ்வளவு பிரியமா அவருக்கு. He will delight in the fear of the Lord. அப்படிதான் எழுதிருக்கு. He will delight. அதை எப்படி விளக்குறது? நம்ம யாராவது சொல்ல முடியுமா? அது எப்படி தெளிவாக விளக்குறது? டிலைட். டிலைட்னா அவ்வளவு பெரிய சந்தோஷம். சின்ன பிள்ளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷமாய் அந்த சாக்லேட்டை சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். நமக்கு யாராவது ஒருத்தர் வீட்டில் பிரியாணி பண்ணிட்டு கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷமா போய் சாப்பிடுவோம். டிலைட், சந்தோஷம். He will delight in the fear of the Lord. தேவனுக்கு பயப்படுகிறது அவருக்கு ஒரு சுகந்த வாசனையாய் இருந்தது. அவ்வளவு சந்தோஷமாய் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த நம்முடைய ஆண்டவர் நம்மையும் கூட அழைக்கிறார்.
என்னை பின்பற்றி வாருங்கள், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வாருங்கள். இதெல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு ஜனங்கள் வேறு என்னென்னவோ காரியங்களை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். முதலாவது நாம் அவரை பின்பற்ற வேண்டியது அவருடைய குணாதிசயத்தான், கேரக்டர்ல தான். குணாதிசயத்திலே, கேரக்டர்லே நாம் அவரை முதலாவது நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய வாழ்க்கை எப்படி இந்த 30 வருடம் வாழ்ந்தாருங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை 30 வருடம், அவருடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கை 3.5 வருடம். ரேஷியோ பாருங்க, விகிதாச்சாரம் பாருங்க. தேவன் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கறத நீங்க அதுல இருந்து கண்டுகொள்ள முடியுமே. 30 வருடத்துக்கும் 3.5 வருடத்துக்கும் என்ன ரேஷியோ பாருங்க. அந்த 30 வருட வாழ்க்கையினுடைய வெளிப்பாடுதான் அந்த 3.5 வருட அவருடைய ஊழியம், மலைப்பிரசங்கம். அந்த 30 வருடம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் வெளிப்பாடுதான் மலைப்பிரசங்கமாய் வந்தது. ஏதோ ஒரு புத்தகத்தில் படிச்சுட்டு பழைய ஏற்பாட்டை படித்து அவர் மலைப்பிரசங்கம் பண்ணாரா? அவர் வாழ்ந்த வாழ்க்கை, தேவனுக்கு பயந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை. ஒரு ஸ்திரீயை நீ ருச்சியோடு பார்த்தாயானால் உன்னுடைய கண்ணை பிடுங்கி போடுவது நலம் என்று அவர் 30 வருடம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையின் வெளிப்பாடாய்த்தான் அந்த வார்த்தை அங்கே சொல்லுகிறார் அவர். அதைத்தான் நாமும் பின்பற்ற வேண்டும். தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குணாதிசயத்துக்கு, நம்முடைய கேரக்டருக்கு தான் அவர் மதிப்பு கொடுக்கிறார். அது இல்லாம நாம் எதை செய்தாலும் அது எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. இந்த தேவனுக்கு பயப்படுற பயம் என்பது எவ்வளவு முக்கியமா இருக்குது தெரியுமா? இன்றைக்கு அநேக பாவங்கள் தேவனுக்கு பயப்படாதனாலதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே மலிந்து போயிருக்கிறது. வாலிபருடைய வாழ்க்கையில இன்னைக்கு கண்களின் இச்சையினால் சோதிக்கப்படுறது எதனால தெரியுமா? நான் பலவீனமாயிருக்கிறேன், நான் வாலிபனாயிருக்கிறேன், நான் சோதிக்கப்படுகிறேன். எல்லாருமே சோதிக்கப்படுறாங்க. ஆண்டவர் தான் சோதிக்கப்பட்டார். நம்மை போல இதே மாற்றத்திலே ஆண்டவர் வந்தாரே, அவர் எப்படி வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தார்? அவர் பயந்தார், பிதாவுக்கு பயந்தார். என்னுடைய பிதாவுக்கு நான் உத்தமமாய் வாழ வேண்டுமே என்று அவர் பயந்து வாழ்ந்ததுனால அவர் வெற்றி வாழ்க்கை வாழ முடிந்தது. இன்னைக்கு இளைஞர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு நாங்க சோதிக்கப்படுறது மாதிரிலாம் அன்னைக்கு அந்த காலத்துல சோதனைகள் இல்லை அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, மாம்சம் எல்லாம் ஒன்னே தான். என்ன நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பாவ மாம்ச சாயலாய் இருக்கும் ஒரு வார்த்தை. ரோமர் 8ஆம் அதிகாரம் இதே சாயலிலே தான் அவர் வந்தார். ரோமர் 8 3ஆம் வசனம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, அன்றைக்கும் அவருடைய மாம்சம் அப்படி பலவீனமா தான் இருந்தது. நம்மை போல பலவீனமான மாம்சத்திலே தான் அவர் வந்தார் இந்த உலகத்திலே. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, நியாயப்பிரமாணம் ஒன்றை சொல்லுது, ஆனா மனிதனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஏனென்றால் மனிதனுடைய மாம்சம் பலவீனம், அவனால செய்ய முடியல. ஆனால் ஆண்டவர் அதே மாம்சத்திலே வந்தார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக, பாத்தீங்களா அந்த வார்த்தைய, சாயல், இந்த லைக்னஸ் ஆஃப் சிம்பிள் ஃபிளஷ், இதே நமக்கு இருக்கிற இதே பாவ மாம்சத்தின் சாயலிலே வந்தார் நம்முடைய ஆண்டவர். எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. எல்லாவித சோதனையும் அவருக்கும் இருந்தது. இன்றைக்கு இன்டர்நெட்ல சோதனை வருது, வாலிபர்களுக்கு சினிமாவால சோதனை வருது அப்படின்னு சொன்னா அவருக்கு அன்றைக்கு வேறு விதமா இருந்திருக்கலாம். அவர் ஸ்திரீகளை அவர் பார்க்கவில்லையா? விபச்சாரத்தை வாழ்ந்த ஸ்திரீ அவருடைய காலை முத்தம் செய்கிறார். எப்படிங்க அவர் பசுத்தமா இருந்தார்? எப்படி முடிந்தது? அவள் ஒரு விபச்சாரி என்று அவருக்கு தெரியும். அந்த ஊரிலே பேர் போன ஒரு விபச்சாரி என்று அவருக்கு தெரியும். 30 வயது நிறைந்த ஒரு வாலிபன் அவருடைய கால்களை முத்தம் செய்கிறாள் அவள். ஆண்டவரோ இதயத்திலே பசுத்தமா இருந்தார்.
தேவனுக்கு பயந்தார். தேவனுக்கு பயந்தார். அவருக்கு பயப்படுற பயத்தின் ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார். அதான் ரகசியம். இன்னைக்கு வாலிபர்கள் கண்களின் இச்சையிலே விழுந்து போகிறாங்க அப்படின்னா தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. There is no fear of God before their eyes. இது எனக்கும் பொருந்தும், வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் பொருந்தும். என்னுடைய மனைவியை தேட நான் யாரையாவது இச்சையோடு பார்த்தேன் என்றால் எனக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. நேர்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டும். யோபு 10 பிள்ளைகளை பெற்ற ஒரு மனிதன். அவன் என்ன சொல்றான் பாத்தீங்களா? 31ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு ஸ்திரீயின் மேல் நாட்டமாய் இருப்பது எப்படி? எவ்வளவு உத்தமமான ஒரு மனிதன் பாத்தீங்களா? 1ஆம் வசனம், யோபுவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான், I have made a covenant with my eyes. சோதனை இப்படிதான் உண்டாகுது. ஆதியிலே ஏவாளுக்கு சோதனை எப்படி உண்டானது? அந்த மரத்தை பார்த்தால், அந்த மரத்திலே ஒரு கனியை பார்த்தால், விளக்கப்பட்ட கனி, கண்களினால் அதை பார்க்கிறாள். அந்த கனி பார்வைக்கு அப்படியே அவளை இழுக்கிறது. அவள் சரீரம் அப்படியே அவளை இழுக்குது. சோதிக்கப்படுகிறாள். அந்த கனியை பறித்து புசிக்க வேண்டும் என்று தேவன் விலக்கி வைத்த கனியாய் இருந்தாலும் அதை புசிக்க வேண்டும் என்று கண்களினால் பார்த்து மாம்சத்திலே இழுக்கப்பட்டு அதை பறித்து புசித்து பாவத்திலே விழுகிறாள். எல்லா பாவத்துக்கும் இதுதாங்க மூல காரணம். நம்முடைய கண்களினால் பார்ப்பது. இன்றைக்கு இன்டர்நெட்டை பார்க்காதீங்க, டிவியை பார்க்காதீங்க, டிவியில நேரத்தை செலவழிக்காதீங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இன்டர்நெட்ல ஒரு சைட்ல போறீங்க, ஓபன் பண்றீங்க. நீங்க போற சைட் நல்ல சைட்டா இருக்கலாம், ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொம்பளை படத்தை போட்டு வச்சிருப்பாங்க. உடனே உங்களுடைய கண்களால் நீங்க பாக்குறீங்க, உங்களுடைய மாம்சம் இழுக்குது, உடனே ஒரு கிளிக் பண்றீங்க, பாவத்திலே விழுறீங்க. தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. ஒரே காரணம் அதுதான். ஏவாள் தேவனுக்கு பயந்திருந்தால் தேவன் விளக்கின கனி இது, இதை நான் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அவள் விலகி ஓடி இருப்பாள். தீமோத்தேயுக்கு சொல்றார் பவுல், வாளை இச்சைக்கு விலகி ஓடுன்றார். ஓடுறமா நம்ம எந்த அளவுக்கு கிட்ட போலாமோ அந்த அளவுக்கு கிட்ட போய் பாதுகாப்பா இருந்துட்டு வந்துடலாமான்னா பாக்குறோம். ஓடுறது கிடையாது. அதனாலதான் பாவத்தை வேதனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்காதனால்தான் நாம் விழுந்து போறோம். வாளை இச்சைக்கு விலகி ஓடு அப்படிங்கிறார் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து, அந்த வாலிபனை பார்த்து. கிட்ட நீ போகாத, பார்க்காத, பாத்தீங்கன்னா நீ விழுந்து போடுவ, நீ பலவீனமானவன். You cannot but sin. நீ பாவம் செய்து விடுவாய் என்று அவர் புத்தி சொல்லுகிறார். அதே போலதான் இன்றைக்கு தேவ மனிதர்கள் சபையிலே புத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இதை கேட்கிறார்கள்? கேட்காதனால இன்றைக்கு பாவத்திலே விழுந்து நாம் சோர்ந்து போகிறோம். உங்களுக்கு தெரியுமா, எந்த பாவத்திலே நாம் விழுந்தாலும் அதனுடைய விளைவுகளை நாம் அறுத்தே ஆக வேண்டும். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுத்தே ஆக வேண்டும். தாவீது பாவத்திலே விழுந்தான். அந்த விளைவை அவன், அந்த கசப்பான விளைவை அவன் அறுக்க வேண்டி இருந்தது. உனக்கு பிறந்த பிள்ளை சாகும் என்று சொன்னான் தீர்க்கதரிசி. மனம் திரும்புகிறான் தாவீது. உண்மைதான், நாமும் கூட மனம் திரும்பலாம். நீங்க சொல்லலாம், நான் மனம் திரும்பிட்டேன் பிரதர், நல்லது. ஆனால் you have to reap the consequences. உனக்கு பிறந்த பிள்ளை சாகும். உன் நிமித்தம் உன்னுடைய குடும்பம் பாதிக்கப்படும். பயப்படுறமா நாம் தேவனுக்கு? நம்முடைய பிள்ளைகள் சரியில்லை என்றால் பிள்ளைகளை கை நீட்டுகிறோம். அவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், அவள் இப்படி இருக்கிறாள், அப்படி இருக்கிறாள். நான் சொல்றதை கேட்கறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா,
உங்களுடைய பாவத்தின் விளைவுதான் இன்றைக்கு அப்படி வெளிப்படுகிறது. தேவன் வெளிப்படுத்துகிறார் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாய். இதை நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். பிள்ளைகளை கை நீட்டாதீர்கள். சொல்றான் பாருங்க தாவீது, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம்  நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனை உணர்த்துகிறான். தேவன் நல்லவர், யாரையாவது அனுப்பி நம்மோடு பேசுவார். நமக்கு உணர்வில்லாத போது யாராவது அனுப்புவார் நம்மகிட்ட, ஒரு தேவ மனிதனை, மூப்பர்களை, இல்ல ஒரு சகோதரனை, ஒரு சகோதரியை நம்மளுக்கு அனுப்பி பேசுவார். இங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் நடக்குது. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் யார் அனுப்புறது? கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். எவ்வளவு நல்ல தேவன் பாத்தீங்களா? அவனுடைய பாவத்திலே அவனை விட்டுவிட தேவனுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில் அனுப்பினார். அனுப்பி அவனுடைய பாவத்தை உணர்த்த தேவன் விரும்பினார். அவன் பேசுறான். அவன்கிட்ட பேசி முடிஞ்ச உடனே தாவீது உணர்வடைந்து 13ஆம் வசனத்துல, அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். ஒத்துக்கொள்றான் அவனுடைய பாவத்தை. நல்ல ஒரு மனிதன். நாமும் கூட அப்படி ஒத்துக்கொள்ளலாம். நாம் அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். நான் என்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்றேன். நல்லது, ஒத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், மன திரும்புங்கள், நல்லது. தேவ தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது, நல்லது. ஆனால் என்ன நடக்கிறது? நாத்தான் உடனே, அவன் சொன்ன உடனே நாத்தான் என்ன சொல்றான்? தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுபா அப்படிங்கிற. நல்லது தானே, நல்ல விஷயம் தானே. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. 14ஆம் வசனம் நல்ல கவனிங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினாலே உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். நாம் பாவம் செய்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆவிக்குரிய உலகத்திலே சாத்தான் நம்மை பார்த்து கைகுட்டி சிரிக்கிறான். தேவனிடத்திலே போய் நம்மை குற்றப்படுத்துகிறான். இதோ உங்களுடைய பிள்ளை, உயிரையே கொடுத்து மீட்டுக் கொண்டவருடைய பிள்ளை, ரத்தம் சிந்தி சம்பாதித்தவருடைய பிள்ளை இன்றைக்கு பாவம் செய்து தலையை தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறான். சாத்தான் போய் நம்மை குறித்து தேவனிடத்தை கை நீட்டுகிறான், குற்றம் சுமத்துகிறான். இரவும் பகலும் ஓயாது குற்றம் சுமத்துகிற சாத்தான் நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது நம்மை குறித்து குற்றம் சுமத்துகிறான், நம்மை குறித்து தூஷிக்கிறான். சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடினாலே உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும். எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். ஆனால் தாவீது ஒரு வாரம் புசிக்காமல் குடிக்காமல் நெடுஞ்சானாய் அப்படியே தேவனுடைய சமூகத்திலே கிடந்து தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். ஒருவேளை தேவன் எனக்கு இறங்குவாரோ, இந்த பிள்ளைக்கு உயிர் கொடுப்பாரோ என்று. இல்லை, தேவன் உயிர் கொடுக்கவே இல்லை அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை செத்தது தேவன் சொன்னபடியே, அந்த தீர்க்கதரிசி சொன்னபடியே 7வது நாள் கழிந்து. அதான் வேதம் சொல்லுது பிரசங்கின் புத்தகத்துல, துர்க்கிரியைக்கு ஏற்ற தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனிதனுடைய இதயம் பாவம் செய்வதற்கு துணிகரம் கொண்டிருக்கிறது. உடனே தேவன் நம்மை தண்டிக்கிறதில்ல நாம் செய்கிற பாவங்களுக்கு. அதனால நம்முடைய இதயம் துணிகரம் கொண்டிருக்கிறது. மறுபடியும் அந்த பாவத்தை செய்யலாமா? ஒரு முறை இன்டர்நெட்ல போர்னோகிராஃபி பார்த்த பிறகு நமக்கு ஒண்ணுமே நடக்கல, அப்படிதான் இருக்கிறோம். வாலிபர்கள் நினைக்கிறாங்க திரும்பி இன்னொரு போய் கிளிக் பண்ணலாமா, மறுபடியும் விட்டதை பார்த்துருவோமா? தெய்வ பயம் இல்லை. ஆனால் அவனுடைய விளைவு என்ன தெரியுமா?
உங்களை பாதித்துக் கொண்டே இருக்கும் அந்த சிந்தனைகள். வருடம் வருடமாய், காலங்காலமாய், நீங்கள் முதிர் வயதாகும் வரைக்கும், வாலிபர்களே, நீங்கள் முதிர் வயதாகும் வரைக்கும் நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற அசுத்தங்கள் உங்களை பாதிக்கும். 50 வருடங்களுக்கு மேல் கூட உங்களை பாதிக்கும். உங்களுடைய சிந்தனை பாதிக்கப்படும். ஏன் அந்த விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும்? தேவன் நமக்கு ஒரு நல்ல வழியை கொடுக்கவில்லையா? அவருக்கு பயந்து நாம் பாவத்தை விட்டு விலகி அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டாமா? இதற்காகத்தானே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். இதெல்லாம் விட்டுவிட்டு நாம் ஏன் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்? மோசே குறித்து எழுதியிருக்கிறது, அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அவன் தெரிந்து கொள்ளாமல் தேவ ஜனங்களோடு பாடுபடுவதற்கு தன் தெரிந்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. அனித்தியமான பாவ சந்தோஷம், இட்ஸ் a passing pleasure of sin. ஆனால் அது ஒரு பெரிய விளைவை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்துவிடும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்துவிடும். உங்கள் பிள்ளைகளை விருதாவாய் நான் அடித்தேன் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான்.